அண்ணனுக்காக தம்பி அட்லி செய்யும் போது நண்பன் அட்லிக்காக இதை நான் செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி பேபிஜான் படத்துல கேமியோ என்ட்ரியை கொடுத்திருக்காரு சல்மான் கான். அந்த படத்துக்காக எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்றத கேட்டா கண்டிப்பா அதிர்ச்சி ஆகிருவீங்க. நண்பேண்டா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். தளபதி விஜய், சமந்தா, எமி ஜாக்சன், மகேந்திரன், ராதிகா, பிரபு, மொட்ட ராஜேந்திரன் பலரோட நடிப்புல அட்லி இயக்கத்துல கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியாகி இருந்த திரைப்படம் தான் தெரி. இந்த படத்தோட இந்தி ரீமேக் படம் தான் பேபிஜான். இந்த படத்துல வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், பாமிகா கபீன் பலருமே நடிச்சிருக்காங்க. இந்த படமானது இன்று டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் முன்னிட்டு கோலாகலமா வெளியாகி இருக்கு. இந்த படத்துல தான் சல்மான் கானுமே கேமியோ ரோல்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு. இதுதான் திரை வட்டாரத்துல இப்ப மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு 2016ஆம் ஆண்டு வெளியாகி இருந்துச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம தென்னிந்திய அளவுலயுமே மிகப்பெரிய ஹிட் ஆகி இருந்தது. இந்த படத்தை இயக்கி இருந்த அட்லி தான் ஹிந்தியில இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. பட் தெரி படத்தோட கதையில இருந்து இந்தி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. அதன் காரணத்தினாலதான் சல்மான் கானையுமே இந்த படத்துல இணைச்சிருக்காங்க. சல்மான் கான் இந்த படத்துல கேமியோ பண்றாரு அப்படின்ற தகவலை கொஞ்சம் கூட கசைய விடாம, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம படக்குழு சிறப்பாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப சோசியல் மீடியாவுல சல்மான் கானோட இன்ட்ரோ சீனை பலருமே இணையத்துல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. படத்தை திரையில பார்த்த பல ரசிகர்களுமே சல்மான் கானை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் மேரிஜான் படத்துக்காக சல்மான் கான் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற கேள்வியானது அதிகமா இருந்துச்சு. குறிப்பா ஒரு படத்துக்காக கிட்டத்தட்ட 100 கோடியில இருந்து 150 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு சல்மான் கான். இந்த படத்துல கேமியோ கதாபாத்திரம் அப்படிங்கறதுனால எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற கேள்விதான் அதிகமா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்காக சல்மான் கான் எந்த ஒரு சம்பளமுமே வாங்கல அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அடுத்ததா அட்லியோட இயக்கத்துல சல்மான் கான் மற்றும் கமலஹாசன் நடிக்க இருக்காங்க. அந்த படத்தை பேன் இந்தியன் மூவியா உருவாக்க அட்லி திட்டமிட்டு இருக்காரு. சல்மான் கான் இந்த படத்தை ஒரு நட்புக்காக தான் சம்பளமே இல்லாம நடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துல சல்மான் கானோட என்ட்ரி அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.